அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல். அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம். அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும். அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அத்தியாயம் 27 தொடர்ச்சி. வனமலர் சங்கத்தில் உறுப்பினராக தகுதிகள் என்ன? 14 வயதிற்கு மேற்பட்டு இருக்க வேண்டும். சங்கத்தின் நோக்கத்தை ஒப்புக்கொள்ளுதல், சங்க விதிகளுக்கு கட்டுப்பட உறுதியளித்தல் ஆகிய 3. ஆண் பெண் இருபாலரும் உறுப்பினராகலாம். சந்தா உண்டா? உண்டு. எவ்வளவு? ஆண்டுக்கு 4 ரூபாய்கள். அக்கால 4 ரூபாய்கள் சிறு தொகையல்ல, ஒரு மூட்டை நெல்லின் விலை. இளவட்டங்கள் இவ்வளவு செலுத்தி வனமலர் சங்கத்தில் சேர்ந்தார்கள். எதை எண்ணி? பதவியையா, பட்டத்தையா, புகழையா, செல்வாக்கையா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. இளமைக்கு இயற்கையாகிய லட்சிய துடிப்பு, அரியதை பெரியதை பொதுமக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்னும் அவா அவ்விளைஞர்களை உந்தின, மேலும் மேலும் உந்தின. கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளை உள்ளம் படைத்த இளைஞர்கள் பலர் தன்னலம் மறந்து பொதுநலத்தை நினைத்து தொண்டாற்ற முன்வந்தார்கள். திங்கள் தோறும் கூடி நாட்டு தொண்டு பற்றி திட்டம் தீட்டினார்கள். ஆண்டு மாநாடுகள் நடத்தி நாட்டின் நலிவையும் உயர்வையும் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள். பொதுஜன நன்மை என்னும் பெயரில் அவர்கள் வளர்த்த உணர்வென்ன? விடுதலை உணர்வு. ஒவ்வொரு நாடும் தன்னாட்சி பெற வேண்டும் என்னும் உணர்வை வளர்த்தது வனமலர் சங்கம். உறுப்பினர்கள் அரசியல் கட்சிகளுக்கு அப்பால் நின்று இந்திய விடுதலையை குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றத்தாழ்வை வளர்க்கும் சாதி வேற்றுமை வனமலர் சங்கத்திற்கு உடன்பாடன்று. மக்கள் அனைவரும் சமம் என்னும் நிலையை உருவாக்க சங்க காளையர் முயன்றனர். எப்படி உருவாக்குவது? எல்லோரோடும் கலந்து உண்ணல், கலப்பு திருமணம் செய்து கொள்ளல், இவ்வழிகளில் சமத்துவத்தை அடைய அமைதியாக பணிபுரிந்தது வனமலர் சங்கம். உயர்நிலைப் பள்ளிகளிலும் தமக்குரிய இடத்தை முழுமையாக பெறாத காலகட்டத்தில் சின்ன பிள்ளைகள் பலர் தமிழ் மொழியை பேண முன்வந்தனர். தமிழிலேயே பேசினர், தமிழிலேயே கடித தொடர்பு கொண்டனர். தமிழ் மொழி எல்லா நிலைகளிலும் ஆட்சிக்கு வரவேண்டுமென்று பேசினர், விளைந்தனர். நாட்டுப்புறங்களே இந்தியாவின் நாடி நரம்புகள். அவற்றின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம். விடுமுறை நாள்களில் சிற்றூர்களில் கூட்டம் போட்டு பொது அறிவு தொண்டு செய்ய முயன்றார்கள் வனமலர் சங்கத்தார். ஆண்டில் பெரும்பகுதி வேலையின்றி குந்தி கிடப்பவர்கள் நாட்டுப்புற மக்கள். அவர்களுக்கு வேலை கொடுத்து வாழ்வளிக்க முயன்றது கதர் இயக்கம். சங்க விதியாக இல்லாவிட்டாலும் சங்க உறுப்பினர்களில் பெரும்பாலோர் கதர் அணிய தலைப்பட்டனர். வனமலர் சங்கம் எந்த கட்சியை சார்ந்தது? எக்கட்சியையும் சாராதது. கட்சி சூழல்களுக்கு அப்பால் நின்று இந்திய விடுதலைக்கும் மக்கள் சமத்துவத்திற்கும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கும் சங்கம் பாடுபட்டது. பெரியசாமி தூரன் வனமலர் சங்கத்தின் தேனீக்களில் ஒருவர். சி. சுப்பிரமணியம் சங்கத்திற்கு கணக்கு தணிக்கையாளர். என் நண்பர்கள் பலர் உறுப்பினர்கள். அவர்கள் என்னை உறுப்பினராகும்படி தூண்டினார்கள். சங்கத்தை பற்றிய தகவல்களை எழுதி அதில் சேர விடை கொடுக்கும்படி என் தந்தைக்கு கடிதம் எழுதினேன். மறுப்பு பதிலே வரும் என்று அஞ்சினேன். ஏன்? அதற்கு முன் சென்னை பார்ப்பனரல்லாத இளைஞர் சங்கத்தில் சேருவதற்கு ஒப்புதல் கேட்டு எழுதியிருந்தேன். அதற்கான தூண்டுதல் எப்படி வந்தது? நீதி கட்சியின் ஆங்கில நாளிதழில் பிழை திருத்துவோராக பணிபுரிந்த திரு சமது என்பவர் என் விடுதிக்கு வந்தார். எட்டனாவிற்கு இளைஞர் சங்கம் சார்பாக வெளியிட்ட நாள் குறிப்பை விற்றார். சங்கத்தில் சேர்க்க வலை வீசினார். எனக்கு சபலம் வந்தது. படிக்கப் போன நான் படிப்பிலேயே கருத்தாயிருக்க வேண்டும். அரசியல் தொடர்புடைய சங்கத்தில் சேர்ந்து கவனத்தை சிதைத்து கொள்ள வேண்டாம் என்று தந்தையார் எழுதிவிட்டார். அதே கதி நேரிடும் என எதிர்பார்த்தேன். என் தந்தை வனமலர் சங்க நண்பர்கள் சிலரை விடுதியில் பார்த்ததுண்டு. அவர்கள் மேல் நல்ல நம்பிக்கை. எனவே வனமலர் சங்கத்தில் நான் சேர ஒப்புக்கொண்டார். படிப்பிற்கு இடையூறின்றி ஈடுபடு என்று விழிப்பூட்டினார். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.